வெல்கம் டு பாபிஸ் கிச்சன். இன்னைக்கு பாபிஸ் கிச்சனில் தக்காளி ரசமும் அவரைக்காய் பொரியலும் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி ரசத்துக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அவியட்டும். இந்த அடுப்பு மாற்றிட்டு அவரைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். பேன் வச்சாச்சு. ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் 4-5 வெங்காயத்தை வட்டமாக வெட்டியிருக்கேன். அதை போட்டு வதக்கிக்கலாம். இந்த சைடு தக்காளி ரசத்துக்கு தக்காளி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி வேகவும் ஆரம்பிச்சிருச்சு. வெந்தோடனே இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இந்த சைடில் நம்ம அவரைக்காவை போட்டோம். ஒரு ஸ்பூன் உப்பு, காலுக்கு தண்ணி மிளகாத்தூள் நான் 1 ஸ்பூன் போடுறேன். நல்லா வதக்கி விட்டுட்டு அதற்கு நல்லா வதங்கி வருது. இந்த ஸ்டேஜில் அப்படியே இருக்காங்க 1 டம்ளர் தண்ணி ஊற்றி தேங்காய் பூ ஒரு கையளவு, அரை கையளவு வேணும். இப்போ முடியும். அது கொதிச்சு வெந்து வரட்டும். அதுக்குள்ளே தக்காளி வைப்போம். அவரைக்காய் நல்லா கொதிச்சு வெந்து வருது. இங்கிட்டு தக்காளி கொதிச்சு வெந்துக்கிட்டு இருக்கு. கடைசியாக என்ன செய்யலாம்னு பார்ப்போம். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு, அவிஞ்சிருச்சு. இப்போ தண்ணிக்குள்ளே எடுத்துடலாம். இப்போ தக்காளி ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு இது மாதிரி ஒரு சட்டியோ இல்லை ஒரு பேன் கூட எடுத்துக்கோங்க. அவரைக்காவும் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இதில் மசிச்சு வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். அதுக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவு ரசப்பொடி போடுறேன். இல்லை ரசப்பொடி இல்லை அப்படிங்கிறவங்க சீரகப்பொடி இல்லைன்னா மிளகு எதுனாலும் முணுக்கி கூட வச்சுக்கோங்க. இதில் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து, பூண்டு இல்லைன்ட்டேன், அதனால் பூண்டு போடல. வேணுங்கிறவங்க நோக்கி போட்டுக்கோங்க. இப்போ அவரைக்காய் எப்படி இருக்குன்னு, அவரைக்காவும் தண்ணி வற்றி நல்லா வந்துருச்சு. இப்போ அடுப்பில் இறக்கிடணும்.
ரசம் கொதிக்கட்டும், அதுக்கடுத்து பார்ப்போம். தக்காளி நல்லா நுர தள்ளி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காட்டுறேன். தக்காளி ரசமும் அவரைக்காய் பொரியலும் ரெடி. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.